என்னடா எங்க புள்ளையும் இப்படி எடுத்து குப்பி சவராக்கி வச்சிருக்கீங்க? புள்ள பார்க்கலாம் அமைதியா வரும், ஒரு 4 பால் ஆடும், முடிஞ்சா ஆசைக்கு ஒரு 6 அடிக்கும், அப்புறம் தூக்கி கையில கொடுத்துட்டு யாருக்கும் தொல்லை கொடுக்காம போயிடும். அப்படி தங்க மாதிரி இருந்த எங்க புள்ளையும் உங்களோட சேர்ந்து இன்னைக்கு நியூசிலாண்ட புடிச்சு கொலவெறி தாக்குதல் நடத்துது. ஐயா அங்குசாமி தூத்து, ஐயா ஆறுசாமி, சிக்ஷர் சிவம் தூபு எங்கயா இருந்த இவ்வளவு நாளா? 2023க்கு அப்புறமா இப்பதான் பாக்குறோம் உன்ன. ஐயோ என்ன குத்து குத்துறான்டா யாபா. ஒரு சிச்சுவேஷமா ஆகாயத்துக்கே போய் வருதுடா சாமி. தலைவா, இத அப்படியே எடுத்துட்டு வந்து மஞ்சள் சொக்காயில இறக்கிறியா போதும். 23 பால்ல 65 ரன். அப்பா, நியூசிலாந்து சைட்ல இருந்து இன்னைக்கு கான்வேவும் சைஃபட்டும் சும்மா பிரிச்சாங்க. அப்புறம் கடைசியில வந்து நம்ம மொட்டா மாமா ஒரு தரமான கேமியா ஆடி 215 ரன் அடிக்க ஸ்டாப்ல. சஞ்சு பயத்துல சொதப்புறாப்ல. 15 பால்ல 24 ரன். யோ சேட்டா, தைரியமா ஆடியா. டிராப் பண்ணிட்டு போட்டாவீங்க. ஒரு 6 ஒன்னு விட்டாப்பாரு, சும்மா வெறித்தனமா இருந்துச்சியா. ரிங்கு நம்பர் 4ல வந்து தராம ஆடி கொடுத்தாப்புல. டூபே பயபுள்ள மட்டும் கொஞ்ச நேரம் அவுட் ஆகாம இருந்திருந்தா ஒரு கை என்னன்னு பார்த்திருக்கலாம் இந்த சேஸ. ஹர்ஷித் ராணாவும் டூபேக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தாப்புல. பவுண்டரி அடிக்க போய் கையில போட்டு கூச்சல் அடிச்சு பிடிச்சி, சரி பரவாயில்ல விடுங்க. இந்த இந்தியன் டீமுக்கெல்லாம் எவனாலே டஃப் கொடுக்க முடியாது போல. இவங்களே பேட்ஸ்மேன் ஷாட்டா ஆடி இவங்களே டஃப் கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் உண்டு போல. மஞ்ச சொக்கா ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்ல நாள் தாயா. அப்படியே போயிடாம அந்த கீழே இருக்கிறது சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு போங்களா யாபா. மஞ்ச சொக்கா ஆளுங்களே, இன்னைக்கு அந்த ஃபோக்ஸ் நல்லா பவுலிங் போட்ட மாதிரி தெரியல.